வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வே இல்லாமல் இந்திய இராணுவத்தில் பார்த்திங்கன்னா நிரந்தரமான அதிகாரி வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எந்த விதமான தேர்வும் கிடையாது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 51,100 ரூபாயிலிருந்து 1,70,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய, அதாவது இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த இயர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 பேட்சுக்கான வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏஜுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஜனவரி 2026 அன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2006 அண்டு 1 ஜூலை 2009 பிட்வீன் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th என்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 60% மேலே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் நீங்கள் எழுதியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜேஇ எக்ஸாம் என்ன அப்படின்ற தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம், அதாவது 12th பாஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங்கில். அந்த எக்ஸாம் எழுதிருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமெலாம் எதுவும் கிடையாது. அதாவது அதுக்கான டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங்க்கு உங்களுக்கு ஜூலையில் அறிவிச்சிருவோம். ஜூலையில் ஃபஸ்ட் வீக்லேயே அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, எஸ்எஸ்பி இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2nd வீக்கில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ட்ரைனிங் விங்ஸ்லேயும் அல்லது மற்றும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதாவது டேரக்டர் தான் இருக்கும். அண்ட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். சரிங்களா? 4 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். 4 இயர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நீங்கள் 4 இயர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா 4 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே நீங்கள் 4 இயர் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் தான் உங்களுக்கான இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சேலரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 17 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,70,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டான ஜாப் தான்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 12th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த நியூஸ் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள் சரிங்களா. 12th படித்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கணும் சரிங்களா. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10th +2 ஸ்கீமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கு. மஸ்ட்டாக கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜேஇ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.nic.comல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கிடைக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடுதுங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதில் 2 ஸ்டேஜில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க, ஷார்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஷார்ட் டெஸ்டிங் வெளியிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த 5 daysல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து என்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து பேஸ் 1 பேஸ் 2 வந்து இருக்கும் சரிங்களா. மிலிட்ரி அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரும் அண்ட் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. நீ எந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த டேபிளேஷனில் இருக்கிற சேலரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. எப்படி இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 டாக்குமெண்ட் அண்ட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் அவங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் அண்டு உங்களுடைய ஜேஇயோட ரிசல்ட்டு காஃபியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிக்கணும் அண்டு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் சரிங்களா. அண்ட் அது மட்டும் கிடையாது, கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தவே போதும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற போது உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆஃபீஸர்ஸ் என்ட்ரிஸ்க்கான ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக கூட நீங்கள் சர்ச் பண்ணி வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் யார் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் வந்து நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி அதோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான கைடு வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்கன்னா அப்ளை பண்ணாமல் போயிடுவாங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஇஎஸ் 10th +2 54 கோர்ஸுக்கான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி வரணும்
பாருங்கள் அண்ட் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 12th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.